எழுச்சியும் பரிட்சியமாக திறந்து வருவதை பார்க்க வேண்டியது. நீ நினைக்கிறேன், நீ சாதிக்காக கூடியிருப்பான் ஐயா நம்ம தாத்தா சமாதியிலும் நினைச்சிருப்பி இப்படிதான் எல்லாரும் நினைக்கிறான். முதல்ல அவர் சாதி தலைவரே இல்லை. நம்ம முன்னோர்களை எல்லாம் சாதி குறியீடாக்குவார்கள். நாம என்ன தமிழ் தேசிய பேசுறோம், தமிழ் நேசன். அவர் இந்த நாட்டின் இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடினாலும் நம் பாட்டன் வ.உ.சி. தமிழ் நேசன் என்று பத்திரிகை நடத்தினார். தமிழ் நேசன் தான் அவர் நடத்திய இதற்கு பேர். அன்னைக்கே அவர் இன்னைக்கு பிள்ளைமார் சங்கத்தில் இருப்பாரு. திருவிக்கா நம்ம தாத்தா புரட்சி பாவலெல்லாம் முதலியார் சங்கத்தில் இருப்பார். தீரன் சின்னமலை கவர்னர் சங்கத்தில் இருப்பார். காமராஜர் நாடார் சங்கத்தில் இருப்பார். நம்ம தாத்தா முகே தேவரும் தாத்தா தெய்வத்தின் மகளும் வந்து தேவர் சமூகத்தில் இருப்பாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு பூலித்தேவனா போட்டுறது கிடையாது. நம்ம பாட்டி வேலைநாச்சியார போட்டுறது கிடையாது. மருவாண்டியார் போட்டுறது கிடையாது. அதனால கூட்டமே வருது. நான் மட்டும் அனாத மாதிரி நாங்கள் 40 நின்று இருப்போம். ஏன்? அரசியல் குறியீடாக, அரசியல் அடையாளமாக தெய்வ திருவாரூர் முத்துராமலிங்கத்தேவர் இந்த திராவிட கட்சியை மாத்திடுச்சு. அவருக்கு மாலை போட்டு வணங்கிட்டா தேவர் வாக்கெல்லாம் வந்துடும், முடிஞ்சு. இப்ப நாம என்ன பண்றோம்? போடா புலித்தேவர் பெரிய மாநாடு மாதிரி கொண்டு வரோம். போடா அப்பதான் வேணாச்சல் போடா வேணாச்சல் நீ ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வாடி வா. வரும்போது பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறது ஒரு சிலையை வச்சு போடும் பாரு. தமிழர்களுடைய பெண்களினுடைய குறியீடு போட்டு நிறுத்தேன் பாரு சிலைய. ஆமா, சும்மா வந்து ஒரு சிலைய குதிரை பந்தயத்தை நிறுத்திட்டானா அங்க ஒரு சிலை. மருதுவாணி இருந்தாலும் இங்க இருந்து போகணும், மதுரைக்கு போகணும், இருந்தாலும் காளையார்கோயிலுக்கு போகணும். கடற்கரையில பூராத்தையும் எடுத்துட்டு பூராத்தையும் நம்ம பாட்டை சிலையெல்லாம் வச்சு விட்டுருவோம். நான் சபரம் போட்டுக்கல, என் பாட்டு வ.உ.சி.ட்ட நான் மாலை கூட உனக்கு வரமாட்டேன். வந்தா என்னை முதலமைச்சர் ஆக்கல். நான் வந்து உனக்கு பெரிய சிலையை நிறுவிட்டு அப்பதான் உனக்கு விழா எடுத்துட்டு போடுவேன். நீ அந்த சிலையில ஏறிக்கிட்டு காவல்துறையை தூக்கிட்டு போகுது. ஏங்க சார் யாராவது சார் விழுந்துரு சார், அது சும்மா ஒட்டி வச்சிருக்கோம் சார். அப்புறம் இந்த படம் இருக்குல்ல சார், இங்கே வணங்க மாலை போட்டு போங்க சார். எப்படி அந்த நேரம் எப்படி இருந்துக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பத்தாவுக்கு போய் பாருங்க என்னாச்சு. உலகத்துல பெரிய புரட்சிக்காரிடா தமிழ் பெண்கள், தமிழ் குல மாந்தர்கள் வந்து குலதெய்வமா கொண்டாட வேண்டிய ஒரு மங்கிடா. இவங்கெல்லாம் வந்து முற்போக்கு, பெண்ணிய உரிமை, விடுதலை எல்லாம் வீட்டுக்கிறான். பெரியாரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க பாட்டி புரிஞ்சு செத்து போயிட்டா. முத்தூர் கோயில் வாசல் கொண்டு விட்டாங்க. மார்வேடம் போட்டு கை குழந்த வெள்ளச்சி தூக்கிட்டு போகுது. இப்படி தோளில் கட்டிக்கிட்டு போய் பாது. எப்படியும் புருஷன் செத்ததுக்கு வந்து வேலுநாச்சியார் வருவா அப்படின்னு அவன் வெள்ளக்காரங்க சுற்றி நிற்கிறான். வந்து பார்த்துருக்கு. பாட்டைங்க 2 பேரும் தடுக்கிறாங்க. தளபதிகள் வேணாம், சிக்கலாக இருந்தால் அவங்க கூடியிருப்பாங்க வெள்ளக்காரங்க. மீறி போயிருக்கு. கணவரை பார்த்துன்னு ஒரு தருவேன். அவன்கிட்ட சவரம் போடுது. பாட்டை முத்தோடு நான் தவிர்த்த நான் இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்பேன். உன் மேல ஆணைங்க போகுது. போய் தலைமுறை வாழ்க்கை காட்டுக்குள்ள ஓடுறா குதிரையில போறா. அங்க ஆடு மேய்ச்சி இருக்கா ஒருத்தி, உடையாள பேரு. அவன் வெள்ளக்காரன் திரட்டி வரான். வேலுநாச்சியார் போனாலா? ஆமா போனா. இந்த பக்கம் போனான், சொல்ல முடியாதுட்டான். அவன் நம்ம பாட்டியை காட்டி கொடுக்கல. உடைவாளை எடுத்தான், 2ஆ வெட்டினா, இடுப்புல துண்டா விழுந்தா. வெட்டு உடையான் காலி ஆயிட்டான். தமிழ் பேரு மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டான். ஏன் நம்ம பாட்டியை காட்டி கொடுக்காங்கல்ல? காட்டி கொடுக்காதே குலதெய்வம்னா அப்ப பாட்டி எவ்வளவு பெரிய தெய்வம் கொண்டாடிக்கணும். விட்டா அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்ணி நிற்கிறா. அது மாலை சுத்தி கம்பி போட்டு வச்சுக்கேன். இங்கிட்டு நிற்கிது, இங்கிட்டு நிற்கிது. சின்ன வலை செடிக்கு கட்டணும், அந்த வலையை கட்டிச்சுக்கேன். கீழே இறங்கிய எம்ஜிஆருக்கு பெரிய சிலை நிற்கிறது. கோபமாவே பேசுறாரு. அவன் சொல்றாங்க, இதயத்தில் நெருப்பு இருந்தார், சில பொறிகள் வாய்வழியே வந்து விழுந்தான். ரொம்ப நாளா எரியுதான், ரொம்ப நாளா எரியுது. தவறார படிக்க பார்க்க வெறியாவது நாடு அந்த நாடு. தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. அதை மாத்திரம் அதுக்கே வெல்றா இவங்க பிடிச்சி சாப்பிட்றோம். கண்டிப்பாக பேச மாட்டாங்க. தமிழ் செத்தா இன்னொன்று அவங்க என்ன ஒண்ணுதான் தம்பி.